மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து கொண்டையம்பட்டி நோக்கி சென்ற அரசு பேருந்தின் பின்பக்க படிக்கட்டு உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயங்கள் ஏற்படாத நிலையில் பேருந்துகளை முறையாக பராமரிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்தோம். படிக்கட்டு அந்து விழுந்துருச்சுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. நானும் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். கூட்டம் நல்ல கூட்டம். மதுரை திருமலை நாயக்கர் மகாலை புதன்கிழமை முதல் வரும் 25ஆம் தேதி வரை இலவசமாக பார்வையிடலாம் என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. உலக மரபு வார விழாவை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைப்பாதையில் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி எச்சரிக்கையுடன் சென்றனர். அரசு மருத்துவமனையில் நிலங்களை ஆக்கிரமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. சிதம்பரம் அரசு மருத்துவமனையின் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்ய கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.